பல நூற்றாண்டுகளாக அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர் இறைவனின் ஆணையின்படி மோசேயின் வழிகாட்டுதலில் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். அவர்கள் சூரிய உதயத்தின் வெளிச்சத்தில் சுதந்திரத்தை நோக்கி பயணித்தார்கள். ஆனால் பார்வோனின் இதயம் கடினமாயிற்று. அவர்களை விட வேண்டாம் என்று கத்தி அவன் தனது வீரர்களையும் ரதங்களையும் தயாராக அனுப்பினான். முன்புறம் சிவப்பு கடல், பின்னால் பார்வோனின் ரதங்கள். மக்கள் பயந்தார்கள், மனம் நொந்தார்கள். ஆனால் மோசே சொன்னான், பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்காக போராடுவார். இரவு வந்தது. தேவன் ஒரு மேகஸ்தம்பமும் ஒரு அக்கிரஸ்தம்பமும் அனுப்பினார். அது இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நடுவே நின்று அவர்களை பாதுகாத்தது. தேவன் மோசேயை நோக்கி சொன்னார், உன் கோலை உயர்த்தி கடலை நோக்கி உன் கையை நீட்டு. மோசே அவ்வாறு செய்தார். பலமான கிழக்கு காற்று வீசி கடல் நீர் இருபுறமாக பிளந்து நடுவே ஒரு வறண்ட பாதை உருவானது. மக்கள் நம்பிக்கையுடன் கடலின் நடுவே நடந்தார்கள். இருபுறமும் நீர் மதில்களாய் உயர்ந்திருந்தது. அவர்கள் வறண்ட நிலத்தில் பாதுகாப்பாக கடந்து சென்றார்கள். பார்வோனும் தனது படையையும் அந்த பாதையில் அனுப்பினான். ஆனால் தேவன் அவர்களின் சக்கரங்களை அடைத்து குழப்பம் உண்டாக்கினார். பயம் அவர்களை பிடித்தது. மோசே மீண்டும் தனது கையை நீட்டினார். கடல் மீண்டும் தனது பழைய நிலைக்கு திரும்பியது. பார்வோனின் படை முழுவதும் நீரில் மூழ்கி அழிந்தது. இஸ்ரவேலர் கரையில் நின்று தேவனின் மகத்துவத்தை பார்த்தார்கள். மோசேயும் மிரியமும் மகிழ்ச்சியுடன் பாடினார்கள். கர்த்தர் மிகுந்த வல்லமை உள்ளவர். குதிரையையும் அதன் வீரரையும் கடலில் வீழ்த்தினார். மக்கள் கைகூப்பி தேவனுக்கு நன்றி கூறினர்.